ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட என்னை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுவ, எரிஞ்செரிச்சு விழுவ, இப்போ உன்னோட தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவ்வளோ கோவப்பட்டு அவளை அடிக்கிறதுக்காக போகிற. அப்போ என் மேலே இன்னமும் உனக்கு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஆமாம் பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேதுக்கும் பயங்கர சந்தோஷம். என்ன தமிழ் சொல்கிற, நீ உண்மையாக தான் சொல்கிறியா, இன்னமும் என் மேலே பாசம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க உங்கள் மேலே பாசம் இருக்குன்னு இப்போ யார் சொன்னது? உங்கள் மேலே எனக்கு பாசமும் கிடையாது, ஒன்றுமும் கிடையாது. என்னோட தங்கச்சி மேலே இருக்க பாசத்தால் தான் இப்படி அவளை அடிக்கிறதுக்காக போனேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னோட வாழ்க்கை போனது பத்தாதான், அவளோட வாழ்க்கையும் போகணுமா? அதுக்காக தான் அவளை அடிக்கிறதுக்காக போனேன், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கும் பேக் ஃபயர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே பாரு தமிழ், நானும் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் நீ இப்படி பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல தமிழ். அப்போ என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு பாசமே கிடையாதா? இங்க பாருங்க, உங்க மேல கொஞ்சம் கூட எனக்கு பாசமே கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்ககிட்ட பேசிக்கிட்டுறதுக்கு அது நேரமே கிடையாது. இங்க பாருங்க, அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு நான் படிக்கணும், இப்போ என்ன படிக்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தமிழ், நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வாசல்ல போயிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. என்ன பண்றது, இவ இப்படி சொல்லிட்டாலே இவ மனசை எப்படி மாத்துறது, இவ மனசுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் வராங்க. வந்த உடனே மாமா என்ன மாமா இப்படியெல்லாம் தமிழ் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு மலரு, அவ எப்படியெல்லாம் பேசுறான்னு பாத்தியா? அவகிட்ட 4 வார்த்தை ஆசையா பேசலான்னு போனா அவ என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறா. என்ன பண்றது, அவ மனசை எப்படியாவது மாத்தலான்னு நினைச்சா அவளை என்னால மாத்தவே முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, தமிழ் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அவ வெளியே சொல்ல மாட்டேங்கிறா, அவ்வளவுதான். இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ மனசை திறந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்க 2 பேருமே சந்தோஷமா சேர்ந்து வாழ்வீங்க. அதை என்னோட என் 2 கண்ணால பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணுமாமா அப்படின்றாங்க. மலரு, நீ சொல்றதெல்லாம் நடக்குமா, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ஒரு வேலையாக வெளியே கிளம்பிடுறாரு. போஸ் இருந்துட்டு இன்னும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே போஸ் கிட்ட போயிட்டு, காவியா இங்கே பாருங்கள், இன்னும் எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை காவியா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல காவியா, நேற்று வேலை செஞ்சதே எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது, அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, நாளைக்கு போய்க்கிறேன்னு உங்கள் டேடி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலைக்கு போனால் வீட்டில் இருக்கிற பொருள், எனக்கு தேவையான பொருள் எல்லாம் எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இனிமேல் நீங்கள் லீவ் போடாமல் டெய்லியும் நீங்கள் வேலைக்கு போயிடணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவியா, இன்னைக்கு என்னால் உண்மையாகவே முடியல, அதனால தான் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம போஸ் இருந்துட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம மலரை பார்க்குறாங்க. மலரை பார்த்த உடனே அவங்க கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு மலர்கிட்ட போகிறாங்க. போன உடனே நம்ம காவியா இருந்துட்டு, மலர், உங்கள் பேர் மலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான் போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு போஸை பிடிக்காது, எனக்கும் போஸை பிடிக்காது, அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், இங்கே பாருங்கள், அவன் பண்ணதெல்லாம் மறந்து இப்போது நீங்கள் படிக்கணும்னு முடிவெடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் என் கூடலாம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்களும் நானும் என்ன எதிரியா? ஏதோ உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் அந்த வாழ்க்கையை விட்டே வந்துட்டீங்க, அதுக்காக உங்களை நான் எதிரியாக பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் அதாவது அப்போ தான் நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம காவியாவும் மலரும் பேசிக்கிட்டு இருந்தா பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆகுது. இங்க பாருடி, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேருக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா எனக்கும் தெரியலம்மா, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே பாருமா, இது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நீ இங்கே காவியாவை அடக்கி வைக்கலன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப 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 ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை. அதுக்கப்புறம் மலரும் நம்ம காவியமும் சிரிச்சு சிரிச்சு செம்ம சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வராரு. என்னம்மா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடா போஸ், உன்னோட பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பாரு, அவள் எதுக்காக மலர்
மலர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா சொல்ற? மலர்கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்காளா? எனக்கு நீங்க சொல்றது நம்பிக்கை இல்லம்மா. இங்க பாருடா, நீயே வந்து உன்னோட கண்ணால பாருடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா இவ போய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதாவது சொல்றாங்க, இங்க பாருடா, நீ பண்ண வேலைக்கு நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும். நான் படிச்சு உன்கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன். ஆனா நீ ஒரு டைம் கூட என்ன மதிக்காம நீ இப்படி எல்லாம் பண்ணி வச்சல, அதுக்கு நீ அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இப்பவே அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதானே நான் சொல்லதாமா போறேன். இங்க பாருடா, நீ போய் அவங்க 2 பேருக்கிட்டையும் வாங்கி கட்டிட்டு வரதான் போற. நீங்க பாரு, நீ அங்கெல்லாம் போகாத. அவ வந்துட்டதுக்கு அப்புறமா அவகிட்ட கேட்டுக்கோ. இங்க பாருமா, அவகிட்ட நான் கேட்காம விட மாட்டேமா. அவங்க 2 பேருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பத்தி பேசினாதான் இனிமே அவங்க 2 பேரும் சேர்ந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா அதாவது காவியா கிட்ட பேசுறதுக்காக போஸ் இருந்துட்டு ரொம்பவே வெறப்பா கிளம்புறாரு. போன உடனே, இங்க பாரு காவியா, எதுக்காக இவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன வேணாம்னு தூக்கி போட்டவகிட்ட நீ எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ அவ கூட எல்லாம் பேசக்கூடாது காவியா. இங்க பாருங்க, நான் யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ண தேவையில்ல. அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு காவியா, நான் உன்னோட புருஷன். எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களவே பிடிக்கல. நான் உங்க கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, வேலைக்கு போகலன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ரொம்பவே போல்டா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு முடியாத மாதிரியே தெரியலையே. நீங்க ஜாலியா சாக்கு போட்டு லீவு போட்ட மாதிரியே தெரியுது. இங்க பாருங்க, அந்த மாதிரி மட்டும் எனக்கு தெரிஞ்சது. உங்களை சும்மாவே விட மாட்டேன் நானு. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க மாதிரி லீவ், அதாவது ஜுரம் வந்துருச்சு நான் லீவு போட்டுட்டேன்னு அப்படின்னு கேவலமா உங்களால எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு காவியா, எனக்கு உண்மையாவே உடம்பு முடியலதான். இவகிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கல. இவகிட்ட இனிமே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, காவியா நான் கிளம்புறேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலர், நீங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க மலர். இங்க பாருடா, உனக்கு என்ன மரியாதை இப்போ? இங்க பாரு, இனிமே இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கு தான் மரியாதை இல்லாம போயிடும். இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு காவியா, அவ முன்னாடி எல்லாம் என்னை எதுக்காக அசிங்கப்படுத்துற? 4 ரூம்ல வச்சுதான் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. இப்போ இவன் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்தணுமா? இந்த வேலைக்காரி முன்னாடி எல்லாம் என்னை வச்சு அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அது போஸ் சொல்லவும், இதை கேட்டு நம்ம காவியக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு, யாரு வேலைக்காரி? இவங்களா? இவங்க நேர்மையா உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ கேவலம் மத்தவங்க காசுல ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. நீ தாண்டா அப்படி ஃபீல் பண்ணட்டும். அவங்க எதுக்காக ஃபீல் பண்ணணும்? அதுவும் அவங்க சுயமா உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டு அதே மாதிரி நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எங்க இருக்காங்க? நீ எங்கடா இருக்க? இங்க பாரு, திரும்ப இங்க பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் அசிங்கமா போயிடும். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம போஸுக்கு ரொம்பவே அவமானமா இங்க இருந்து போறாரு. மலர் இருந்துட்டு ஒரு மாதிரி போஸை பார்த்து ஓர கண்ணால சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து போஸுக்கு பயங்கர கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்னடா சொன்னாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, அவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்கம்மா. நான் யார் கூட வேணா பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கேட்கறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் உன்னோட புருஷன் சொன்னதுக்கு, இங்க பாருடா, உன்னோட புருஷன் சொன்னதுக்கு நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்னோட புருஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ என்னோட புருஷனா ஆகுவ, சரியா? இந்த மாதிரி தானா முடிவெடுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருதுன்னா போயிட்டு வா. நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு என்ன கண்டிக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாருடா, நீ பண்ணதுக்கு நீ அனுபவிச்சுன்னு இருக்க. நீ அனுபவைடா, உனக்கு எல்லாமே தேவைதான். இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையாடா? நீ மட்டும் எந்த தப்பும் பண்ணாம இருந்திருந்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தனா இப்போ ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ அனுமன் போய் சந்தோஷமா இருந்திருப்படா அப்படின்றாங்க. இங்க பாருமா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜா மாதிரி வாழணும்னு நினைச்சா இப்போ என்னை இப்போ வேலைக்காரனா ஆக்கிட்டாலேயம்மா, என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, உடம்பு முடியலன்னு தான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்க. நீ போயிட்டு படுத்துக்கோ. அப்படி நீ உடம்பு முடியல சும்மா தான் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு அவளுக்கு, அவ்வளோதான். நீ போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா தம்பி இவ்வளோலாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீயும் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்க, என்னம்மா நடக்குது இங்கெல்லாம்? இங்க பாருமா, நீ அவகிட்ட போய் சொல்லி வச்சிரு, தம்பி ரொம்ப பாவம், ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருடி, அவங்க வீட்டுல இருந்து சீரெல்லாம் கொண்டு வர வரைக்கும் உன்னோட தம்பி இப்படிதான் இருந்து ஆகணும். அவகிட்ட நல்ல பேர் வாங்கினா
மட்டும்தான் அவகிட்ட நல்ல பேர் வாங்கினா மட்டும்தான் அந்த நகை பணம் எல்லாமே வரும்டி. அதனால அவன் அனுபவிக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா தமிழ் இருந்துட்டு, என்னக்கா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு, என்னன்னு சொன்னால் நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல, சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இல்லை தமிழ், வெளியே வெளியே கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் பார்த்து அந்த காவியான்னு வந்தாங்க. வந்த உடனே என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்த்து அந்த போஸ் பையன் வந்த உடனே அந்த காவியா போஸ் எப்படியெல்லாம் பண்றாங்க, அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான் அடிமை மாதிரி, இப்போ அந்த பொண்ணுகிட்ட இவன் அடிமை மாதிரி இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. என்னக்கா சொல்ற, அக்கா நீங்க சொல்றது உண்மையாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. நீங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், நீங்க கவலைப்படாதீங்கக்கா, உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க பெரிய லெவல்ல சாதிப்பீங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல தமிழ், நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதி நான் லா படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் சீட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது வராரு. சேது வந்த உடனே, தனம் எனக்கு பசிக்குது, தனம் வந்து சாப்பாடு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன ஏன் மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை வெறுப்பேற்றுறதுக்காக சேதுவும் நம்ம தனமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம தமிழுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாரு தனம், இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை அம்மா வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, இங்க பாருக்கா, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொன்னாதான் என்னக்கா, எதுக்காகக்கா பூட்டி வச்சுக்கினே இந்த மாதிரி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுக்கா, மாமா ரொம்ப பாவம், அவரே மனசு இறங்கி உன்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா அதாவது மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், தனம் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, மாமாவே உன்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, நீ எதுக்காக இப்போ மாமாவை ஏற்றுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, மாமா ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டாரு, அவர் பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக மாமாவை இவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாக்காத சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா, இந்த வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும்க்கா, அதனால் இந்த விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம மலரோட வீட்டுக்கு வராங்க, அதாவது அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. வந்த உடனே தமிழ் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியை கேட்குறாங்க. ஐயோ வாங்க, நீங்கள் இப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல, இல்லை தமிழ், உங்கள் வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் சாப்பிட்லாமா, எங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வாங்க உங்களுக்கு டெய்லியும் கூட நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் வந்து டெய்லி இங்கே சாப்பிட்டு போங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு வாசனை அப்படியே கமன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சா, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்தேன், அந்த வீட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு சாப்பிட உட்காடுறாங்க. நம்ம சேது வந்துட்டு, என்னம்மா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், ஏதோ உங்கள் பையனோட புத்தியெல்லாம் மாற்றி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முடிவு எடுத்தது தப்பாக கரெக்டானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு நாங்கள் எவ்வளவோ தண்டனை கொடுத்துட்டு பார்த்துட்டோம், ஆனால் அந்த தண்டனையில் அவன் திருந்துற மாதிரியே தெரியல, அதனால் நீங்கள் தான் அவனுக்கு கரெக்டுன்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக அவன் உங்களால் திருந்திடுவான், ஒரு நல்ல மனுஷனாக மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது இருந்துட்டு காமியா கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் யாரையும் அதாவது நல்லவங்களா மாத்துறதுக்காகலாம் நான் வரல, எனக்கு பண்ண துரோகத்துக்கு திரும்ப அவனுக்கு துரோகம் பண்ணணும் மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் காவிய மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்குள்ள தானே தெரியும், அதாவது ராஜாங்கத்தோட பதவியிலிருந்து நம்ம தூக்கிட்டு தன்னோட அப்பாவை அந்த பதவியில் உட்கார வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த கல்யாணம்
அதாவது எப்படி மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்கு எது கம்மியாக இருக்குதோ அதாவது பொருளாவோ இல்லை நகையாவோ அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டேன்னா கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன். அதாவது போஸை திருத்தணும் தான், அது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. இங்கே பாருங்கள், நான் சாப்பிடலான்னு தான் வந்தேன், நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்ச உடனே வா சூப்பராக இருக்குது, யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் எல்லாருமே தான் சமைச்சோம், ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு சமைச்சு முடிச்சிட்டோம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அமேசிங், இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்றதே கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இவங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ ஜாலி டைப்பாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த கல்யாணம் ஆகுற போது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறத பார்த்து நீங்கள் ஒரு டெரராக இருப்பீங்கன்னு எல்லாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான். இங்கே பாருங்கள், எனக்கு நேர்மை, நீதி நேர்மைன்றது முக்கியமானது. என்கிட்ட நேர்மையாக நடந்துக்கிறவங்க கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப நல்லா பழகுவேன். ஆனால் எனக்கு துரோகம் பண்ணுறவங்க கிட்டெல்லாம் நான் அப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பலாம் கலாய்க்க வேண்டாம், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்பத்தா கிட்ட, இங்கே பாருங்க தான், அது சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்போ ஒன்று சேருவாங்க, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரிலாம் தெரியல, இவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ள கோர்ட்டில் இவங்களுக்கு டிவோர்ஸே கொடுத்துருவாங்க போல். நான் போயிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் நிற்க வச்சு அவங்க 2 பேரும் முன்னாடியும் அவங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருக்கேன். என்ன அப்போ தான் நான் கேட்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு ராஜாங்கம், அதுதான் சேது சொல்லியிருக்கான்ல, அவன் மனசை மாற்றி எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வரேன்னு, கண்டிப்பாக அவன் மனசை மாற்றிடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அதாவது தமிழை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்கே பாரு ராஜாங்கம், இந்த விஷயத்தில் நீ ஏனோ தோணுன்னு முடிவெடுக்காத, 1க்கு 4 முறை நீ யோசிச்சு பாரு, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதை செஞ்சால் எந்த தப்பும் வராதா, பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் நீ யோசிச்சுட்டு தான் இந்த விஷயத்தில் நீ முடிவெடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு அந்த அப்பதான் சொன்னதெல்லாம் கேட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மோகனா ராஜாங்கத்துக்கு காஃபி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே கொடுத்த உடனே நம்ம ராஜாங்கம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சன்னாசி வராரு. சன்னாசி வந்த உடனே நம்ம ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். சன்னாசி வா சன்னாசி, நீ இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை, ஒரு வேலை கூட ஆகலை, யாரை பார்த்தாலும் உன்னோட பேரை சொல்லி தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இங்கே பாரு சன்னாசி, நீ இல்லாமல் எனக்கு ஒரு எந்த வேலையுமே நடக்கலை தெரியுமா, எனக்கு ஏதோ ஒரு கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு சன்னாசி, இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போகாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சன்னாசி கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, உங்களை பார்க்காமையோ பேசாமையோ என்னால் இருக்க முடியலண்ணே, அதனால தானே அதை திரும்ப வந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்டிங்களண்ணே, நான் எந்த தப்பும் பண்ணலைண்ணே, நான் பெற்று வச்சிருக்கிறதும் நான் கட்டின்னு வந்திருக்கிறதும் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க, நான் என்ன தான் சொன்னாலும் அவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். இங்கே பாரு ராஜாங்கம், பரவாயில்ல விடு, உன்னோட பையனை திருத்தறதுக்காக தானே இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கு, கண்டிப்பாக அவன் திருந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, கண்டிப்பாக உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியாத சன்னாசி, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, தப்பு பண்ண வேண்டிய ஃபீல் பண்ணாமல் இந்த வீட்டில் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் போது உனக்கு என்ன கவலை, நீ 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 இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோ நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே பாரு சன்னாசி, என்னை விட்டு மட்டும் நீ போயிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நான் சத்தியமாக இனிமேல் உங்களை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பத்தான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இவங்க 2 பேருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க 2 பேருமே இதே மாதிரி எப்பவும் போல் இருக்கணும் கடவுளே, அதாவது பெரிய பந்தை இந்த குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் நிலைக்கிற மாதிரி நீ தான் பெரிய பந்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் இருந்துட்டு கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி
இருந்துட்டு ஹம், ரொம்பவே ரொம்பவே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா யார் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு மலரே, ரொம்ப நேரம் படிக்கலாம் தேவையில்ல, இப்போது கண்ணெல்லாம் வலிக்கும்ல, கண்ணு எரியும்ல, வந்து தூங்க சொல்லு மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்லவும், மலர் இருந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, எனக்கு படிக்கிறது நிறைய இருக்குது, நான் இப்போ தூங்கிட்டேன்னா இப்போது இதெல்லாம் யார் பார்க்குறது சொல்லுங்கள், யாருமே பார்க்க முடியாது, எனக்கு பதிலாக வேறு யாராச்சும் வந்து படிப்பாங்களா என்ன, எனக்கு நான் தானே படிச்சாகணும், அதனால நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி இவ படிச்சுக்கிட்டு தான் இருக்கா, இவளுக்கு காஃபியாவது போய் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட கொடுக்கவும், தமிழ் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐ நம்ம மலர் இருந்துட்டு நம்ம இது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுவை ஒரு மாதிரி ரொமான்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன பார்க்குறாங்க, என்ன நினைக்கிறாங்க, அது எதுவுமே இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்ணவே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இவ நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசினா நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ செய்யாத தப்புக்கு இப்போ அவ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால, அதனால தான் இனிமே தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்கவே கூடாது, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்விகிட்டையும் சேதுக்கிட்டையும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனமும் மலரும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே, அக்கா மாமா எந்த விஷயத்துக்காக வந்திருப்பாரு, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு தனம், எனக்கும் எந்த விஷயமே தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்காம இருப்பேனா, அவ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா, அக்காவை கூட்டிட்டு வந்துடலாம்க்கா, அக்கா தனியாக இருக்காங்க, பயந்துருவாங்க, ஏற்கனவே அவங்க ரொம்ப பயந்து போய் தானே இருக்காங்க, இப்போது இதுலேயும் பயந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியோட அப்பா இருந்துட்டு காவியாவுக்கு கால் பண்ணுறாங்க. காவியாம்மா, என்னம்மா மாப்பிள்ளை இன்னைக்கு வேலைக்கே வரல, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்பா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தப்பா, ஆனால் என்னால் முடியல, இல்லை எல்லாமே என்னால் முடியலம்மா, அதனால தான் இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஒரு மாதிரி வைபோடு இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி வைபோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது வந்துட்டு போயிட்டு அந்த ரேடியோ இது ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டுறாரு. பாட்டு போட்ட உடனே அதாவது தமிழ்ச்செல்வி வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை வந்து எட்டி ஒர்க்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி வயிற்றுல பாப்பா குத்திக்கிட்டே இருக்குது, ஐயோ எம்மானு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார் தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக கத்தவும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு, அக்கா ஏன்க்கா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, உன்னோட பசங்க இது வயிற்றுல இருக்க பாப்பா என்னை எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கு, என்னென்னு கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம அப்பத்தான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக ஒரு மாதிரி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ராஜாங்கம் அப்பத்தாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, சேதோ தமிழ் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம் தான் வந்தேன், நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மாமா என்ன மாமா இதெல்லாம், நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு இப்படி பெர்மிஷன் கேட்கணும்லாம் அவசியமே இல்லை மாமா, உங்களுக்கு பேசணும்னு தோணா என்கிட்ட வந்து பேசுங்க மாமா, நான் என்ன நினச்சிக்க போகிறேன் சொல்லுங்கள். இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட நான் இப்படி கேட்குறது தப்பாக கரெக்டானாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட மனசில் பட்டதாக சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழுக்கு, மாமா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன்னு பயமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கோம் அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ பொருள் வாங்குகிறோம், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயில் இங்கே ஒன்றும் ஆயிட போகிறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம
அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாமே வேன்லேருந்து எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அவங்க அம்மா பயங்கர சந்தோஷம். இங்கே பாரும்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாருக்குமே நீ நல்லதை நினச்சிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக உனக்கும் ஒரு நாள் நல்லது நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யார் நம்ம சேது இருந்துட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நம்ம ராஜாவங்க இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி என்னம்மா முடிவு எடுத்திருக்க நீ? உன்னோட முடிவை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக இனிமேல் நான் உன்னோட முடிவில் குறுக்க நிற்கவே மாட்டேன். நீ எப்படி ஒரு முடிவு எடுத்தாலையும் அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் என்ன முடிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது எனக்கு கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு மனசில் படுது. ஆனால் உங்ககிட்ட என்னால் டைரெக்டாலாம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இதில் என்ன போய் இருக்குது? இதில் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுவை சீக்கிரமாக ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.